ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே உயிரானவள் எபிசோடு 37. வாங்க கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி துளைந்தனடி உன்னில் நான் ஸ்டோரியை நிறையா ஃப்ரெண்ட்ஸ் படித்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணிங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்யூப்பா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌசிக் செய்கையில் அதிர்ந்து அவனை பார்த்தாள். அவனும் கூலாக அவளிடம் வந்தவன் மதி அணிந்திருந்த மாஸ்கை அவிழ்த்து உதட்டை பார்த்தான். அது நன்கு வறண்டு கன்னி போய் வீங்கி இருந்தது. அதை பார்த்த அவனுக்கு அவன் மேலே கோபம் வந்தது. ஒரு விரல் கொண்டு அதை தொட்டு பார்க்க வந்தான். அவன் கையை தட்டிவிட்ட மதி அவன் முகம் காண முடியாமல் எங்கோ பார்த்தபடி, எதுக்கு வர சொன்னீங்க மிஸ்டர் தேவ் என்றாள். அவளை உற்று பார்த்த கௌசிக் மென்மையாக புன்னகை செய்து அவள் தோள் மீது உரிமையாக கை போட்டான். அவனை திரும்பி திகைப்புடன் பார்த்தாள். என் கூட ரூமுக்கு வா என்று சொல்லி நடந்தான். அவனுடன் நடந்தபடி, எதுக்கு ரூமுக்கு எல்லாம், என்ன சொல்லணுமோ சொல்லுங்க என்று இதயம் படபடக்க தயக்கமாக சொன்னாள். அவளை திரும்பி பார்த்து முறைத்த கௌசிக், ஓவரா ரியாக்ட் பண்ணாத, நான் ஒன்றும் உன்னைய பண்ண மாட்டேன் என்று சொல்லி அவள் தலையில் கொட்டினான். தலையை தேய்த்து விட்டபடி உதட்டை மடித்து அவனை பார்த்தாள். அப்பொழுதுதான் அவன் மீது எப்பொழுதும் வீசும் வாசனை இல்லை என்பதை உணர்ந்து, நீங்க யூஸ் பண்ணுற சென்ட்டை இன்னைக்கு போடலையா என்றாள். அவள் கேட்ட கேள்வியில் நின்று புருவம் சுருங்கி அவளை பார்த்தான். உனக்கு அப்போ அந்த சென்ட்டு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்படியெல்லாம் இல்லை, சும்மா கேட்டேன் என்று சொல்லி மழுப்பினாள். அது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. தனக்குள் சிரித்த கௌசிக் அவள் காது அருகில் குனிந்து, இனி உன் கூட இருக்கும்போது அந்த சென்ட்டை யூஸ் பண்ணுறேன், ப்ராமிஸ் என்று கிசுகிசுத்த குரலில் சொன்னான். அவனின் சூடான மூச்சு காற்று அவள் கழுத்தில் பட்டதும் உடல் ஒரு சிலிப்பு வந்து சென்றது. அவசரமாக அவனிடம் இருந்து நகர்ந்து அந்த படுக்கை அறையில் இருக்கும் சேரில் அமர்ந்து, இப்போ சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க என்றாள். அவளை மேலிருந்து கீழ்வரை பார்த்தவன், ஆமாம், காலையில் நான் பார்க்கும்போது நீ வேறு ட்ரெஸ் போட்டிருந்த, இப்போ என்ன வேறு ட்ரெஸ் அதுக்குள்ளே மாற்றிருக்க? அப்புறம் உன்கிட்ட கொஞ்சம் சேஞ்சி தெரியுது என்று கேட்டபடி அவள் இருக்கை ஓரத்தில் அமர்ந்து அவள் மீது இருந்த வாசத்தை நுகர்ந்து, அப்புறம் இது என்ன புதுசாக சென்ட்டு போட்டிருக்க குட்டிமா என்று கொஞ்சம் குரலில் கேட்டான். ஐயோ, இவர் என்ன எல்லாம் சரியாக கெஸ் பண்ணுறாரு, அதுவும் இப்படி ஸ்வீட்டாக பேசுகிறாரு, அதுவே என்னை என்னென்னமோ பண்ணுதே என்று நினைத்து வேகமாக எழுந்து சென்று படுக்கையில் அமர்ந்து, இப்போ எதுக்கு என்னை வர சொன்னீங்க, அதை சொல்லுங்க என்று முகம் சிவந்து இருப்பதை மறைத்து வேறு எங்கு பார்த்து கேட்டாள். அவள் படும் பாட்டை அழகாக ரசித்த கௌசிக், கண்ணை மூடு, காட்டுறேன் என்று சொன்னான். மதி அவன் சொன்னது போல் கண்களை இதயம் படபடக்க மூடினாள். சில நொடிகளில் அவள் கழுத்தில் ஏதோ ஊறுவது போல் தோன்ற பற்றென்று கண் விழித்து பார்த்தாள். கௌசிக் அவள் கழுத்தில் எதையோ அருகில் அமர்ந்து மாட்டிக்கொண்டு இருந்தான். மதி புரியாமல் குனிந்து பார்த்தாள். கழுத்தில் புதிதாக விலை உயர்ந்த தங்கமும் வைரமும் கலந்த செயின் டாலர் இருந்தது. அதை பார்த்து அதிர்ந்து, என்ன இது, எனக்கு வேணாம் என்று அவசரமாக அதை கலட்ட போனாள். அவள் கையை பிடித்த கௌசிக், ஏன் இது உனக்கு பிடிக்கலையா? நான் தந்ததுனால பிடிக்கல என்று முகம் வாடி கேட்டான். அவன் முகம் வாட்டத்தை பார்த்த மதி அவசரமான குரலில், இல்லை, இது ரொம்ப அழகா இருக்கு, ஆனால் இதை போட்டுக்க எனக்கு தகுதி இருக்கா? பொறுப்பு இல்லாமல் நீங்கள் போட்டிருந்த ரிங்கை கூட திருடிட்டு போயிட்டாங்க, உங்ககிட்ட சொல்ல பயம், அதான் என்று கண் கலங்கி சொன்னாள். அவள் கண்களை துடைத்து விட்ட கௌசிக், அழக்கூடாது, ரிங் தானே போச்சு, நான் உனக்கு வேற ரிங் வாங்கி தரேன், என் பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் ஆகக்கூடாது என்று சொன்னான். ஆனாலும் அவள் அழுகை சிறிதும் நிற்கவில்லை. அவனை அணைத்த மதி, இல்லை, எனக்கு அந்த ரிங் தான் வேணும், அதை நீங்கள் முதல் தடவை தந்தது என்று தேம்பி குழந்தை போல் அழுக ஆரம்பித்து இருந்தாள். அவள் அழுவதை பார்த்த கௌசிக் மனதில் ஏதோ தாக்கியது. அவளை இருக்க அணைத்த கௌசிக், ஓகே, ரிலாக்ஸ், தொலைஞ்சது தொலைஞ்சு போச்சு, அதை நீ வேணும்னு மிஸ் பண்ணலை என்று சொல்லியும் அவள் திரும்பி அழுது கொண்டிருந்தாள். அதில் பொறுமை இழந்த கௌசிக் அவள் தோள் பிடித்து தன்னிடம் இருந்து பிடித்தவன் தாடியை பிடித்து அவனை பார்க்க செய்து, அதான் சொல்கிறேன்ல, விடு, போனா போகட்டும், அந்த மாதிரி 1000 ரிங் உனக்கு வாங்கித்தர என்கிட்ட பணம் இருக்கு, இப்படி அழாத, எனக்கு என்னமோ பண்ணுது, எனக்கு இப்படியெல்லாம் சமாதானம் பண்ண தெரியாது, அப்புறம் அடிச்சிருவேன் என்று முகத்தில் கோபம் இருந்தாலும் குரலில் வலி தெரிந்தது. அவனை பாவமாக பார்த்தவள், என்னை யாரும் சமாதானம் செய்ய வேண்டாம், நானே என்னுடையதை கண்டுபிடிப்பேன் என்று முகத்தை திருப்பி கோபமாக சொல்லி அங்கிருந்து எழுந்து நின்றாள். அடுத்த நொடி அவள் படுக்கையில் விழுந்து இருந்தாள். என்ன என்று மதி உணரும் முன் அவள் முகம் அருகில் வந்தவன் கண்களை பார்த்து, எப்படி யாரும் இல்லாத நைட்டு அவங்க பின்னாடி காட்டுக்குள்ளே ஓடுனே, அது மாதிரியா என்று கடுமையான குரலில் கேட்டான். அவன் கேட்டதில் கண்களை அகலை விரித்து, உங்களுக்கு எப்படி என்று கேட்டாள். நான் உன் கூட இல்லாட்டியும் நீ ஒவ்வொரு செகண்டும் என்ன பண்ணுறன்னு எனக்கு தெரியும், அப்புறம் நீ கையில் போட்டு இருக்கிற வாட்ச், நீ எங்கே இருக்கிறன்னு எனக்கு மெசேஜ் வரும் என்று
அவன் தந்த வாட்சை காட்டி சொல்லி, நீ போன ஊர் தலைவர்கிட்ட பேசி என்ன நடந்துச்சுன்னு ஃபோனில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்று பாடிகார்ட்ஸ் இருப்பதை மட்டும் சொல்லாமல் வேறு கதை சொல்லி முறைத்தான். சைக்கோவாத்துக்கு எல்லாம் தெரிஞ்சு இருக்கே என்று எச்சில் விழுங்கி பார்த்தவள், என் மேலே அவ்வளோ பாசமா என்று கண்கள் மின்ன கேட்டாள். அப்பொழுதும் அவன் முகம் இறுக்கமாக இருப்பதை பார்த்த மதி அவன் போட்டுவிட்ட செயினை காட்டி, இது ரொம்ப அழகா இருக்கு, அப்புறம் இந்த ஸ்டார் டாலரில் வச்சு இருக்கிற ஒயிட் ஸ்டோன்ஸ் பிடிச்சிருக்கு என்று சொல்லி திரும்பும் போதுதான் அதன் பின்னால் இதயம் வரைந்து அதில் KM என்று போட்டு இருந்ததை பார்த்து, இது என்ன KM போட்டு இருக்கு என்றால் அதில் கொஞ்சம் கோபத்தை விட்டு அவள் கன்னத்தை கிள்ளி, தேவ் அண்டு மதி அதான் KM என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு முகம் மலர்ந்து அவனை பார்த்தாள். அவள் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து திருப்தி அடைந்த கௌசிக் மெல்ல நெருங்கி அவள் உதட்டை நோக்கி வந்தான். அதை உணர்ந்த மதி சற்றென்று முகம் வெக்கத்தில் மாறியது. கொடைக்கானல் குளிரும் உடல் முழுவதும் வியக்க தன் கண்களை இறுக்க மூடியபடி படுத்து கொண்டிருந்தாள் மதி. அந்த இடத்தின் அமைதி அவளின் இதய துடிப்பின் சத்தம் அவள் காதுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. கண்களை திறந்து பார்க்க அவளுக்கு தைரியம் இல்லை. அவள் கட்டியிருக்கும் அந்த சுடிதரையும் சேர்த்து அவளையும் சேர்த்து அணைத்த கௌசிக் அவள் மீது வீசும் அந்த புதிய சென்றின் வாசத்தையும் சேர்த்து சுவாசித்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டு இருந்தான். மறந்து கூட தன் கண்களை திறக்காமல் ஒரு சிட்டுக்குருவியைப் போல் அவனுக்குள் ஒளிந்து கிடக்க அவள் கழுத்து வளைவுக்குள் தன் முகத்தை புதைத்து கண் மூடி கொண்டிருந்த கௌசிக்கின் விரல்கள் அவளின் வெற்று இடையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தது. அவன் மனமோ அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற துடித்து கொண்டிருக்க அவன் மூளை பல்வேறு விஷயங்களை யோசித்து கொண்டிருந்தது. மதி மீது அவனுக்கு காதல் இருந்தது. மதிக்கும் அவனை பிடித்து இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியும். இருவரும் கணவன் மனைவி. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதில் எந்த தவறும் இல்லை. மதியின் படிப்பு முடியும் வரை அவளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கௌசிக் முடிவு எடுத்திருந்தான். ஆனால் ஏதோ ஒரு விஷயம் கௌசிக்கு உறுத்தலாக இருந்தது. அவர்கள் இருவரும் வீட்டிற்குள் கணவன் மனைவியாக இருந்தாலும் வெளி உலகத்தில் பல பேருக்கு தன் மனைவி மதி என்று தெரியாது. அவன் அதை பற்றி இன்னும் யாருக்கும் தெரிவிக்கவும் இல்லை. அதை தாண்டி அவளிடம் சொல்லப்படாத நிறைய ரகசியங்கள் அவன் மனதில் ஒளிந்து இருக்குதான். அன்று மதியிடம் எங்கு செல்கிறோம் என்று சொல்லாமல் கோர்ட்டுக்கு சென்றதையும் அவளை பற்றிய உண்மை சொல்லாததும் அவன் மனதில் உறுத்தலை கொடுத்தது. மனதுக்குள் இவ்வளவு கரைகளை வைத்துக்கொண்டு அவளுடன் ஒன்றானால் அது எப்படி நல்ல இல்லறமாக இருக்கும்? தான் அவளை ஏமாற்றி அவளுடன் ஒன்றாக இருப்பது போல் அல்லவா ஆகும்? இல்லை, இது தவறு. மதி என்னதான் தன் மனைவியாக இருந்தாலும் அவளுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுப்பதற்கு முன் அவளை எடுத்துக்கொள்வது மிக பெரிய தவறுதான். அவளுக்கு செய்யும் துரோகம். அதில் தன் மனதை கட்டுப்படுத்தியவன் பொறுமையாக அவள் அருகில் இருந்து விலக அடுத்த கட்டத்திற்கு முன்னேறப் போகிறான் என்று தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு காத்திருந்த மதி அவன் தன்னை விட்டு விலகப் போவதை உணர்ந்து பொறுமையாக தன் கண்ணை திறந்து பார்க்க கட்டிலில் இருந்து இறங்கினான் கௌசிக். அவள் மீது தனக்கு எழும் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு இருந்தான். சிறிது நேரம் கழித்து தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு கட்டிலிருந்து எழுந்த மதி மென்மையான குரலில், மிஸ்டர் தேவ், நான் ரூமுக்கு போகிறேன் என்றாள். அடுத்த நொடி அவளை வேகமாக படுக்கையில் தள்ளிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியே ஓடினாள். அதை சற்றும் எதிர்பார்க்காத கௌசிக் நேற்று இரவு தான் அவள் உதட்டில் செய்த காயம் ஞாபகம் வந்து கொஞ்சம் டைம் போகட்டும் என்று மனதில் நினைத்து வெளியே சிரித்து எழுந்து வந்தான். அங்கு மதி மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்குவதை பார்த்துவிட்டு, சரி, உன்னோட ரூம் போய் தனியாக தானே இருக்க போகிற என்று அவளை சாதாரண நிலைக்கு கொண்டு வர டாப்பிக்கை மாற்ற கேட்டான். பின்ன என்ன பண்ணுறது, அதான் எல்லோரும் ஷாப்பிங் போயிட்டாங்களே என்று பாவமாக சொன்னாள். ஏன், உனக்கு கொடைக்கானலை சுற்றி பார்க்கணுமா? ஆமாம், இவ்வளவு தூரம் வந்து 3 நாள் கேம்பில் மட்டும்தான் இருந்தேன். ஆனால் வெளியே என்ன இடம் இருக்குன்னு பார்க்கலையே. கொடைக்கானல் எல்லாம் அரை நாள் சுற்றி பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் 4 நாள் வேணும் என்று தலையசைத்து அங்கிருந்து போக போனாள். இப்போது நம்மளால் 4 நாள் எல்லாம் தங்க முடியாது. ஆனால் உன்னைய காலேஜ் ஸ்டூடெண்ட் ரிட்டர்ன் வர வரைக்கும் வெளியே கூட்டிகிட்டு போகிறேன். நிஜமாவா என்று ஆர்வமாக கேட்டாள். ஆனால் இந்த சுடிதார் டாப் ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி டேபிளின் மீது வைத்திருந்த ஒரு கவரை அவளிடம் தந்தான். மதி புரியாமல் திறந்து பார்த்தாள். அதில் ஸ்வெட்டர், பேண்ட், ஷூ என்று இருந்தது. அதையெல்லாம் ஆச்சரியமாக பார்த்தவள், எப்படி என் சைஸு தெரியும்? அவளை நெருங்கிய கௌசிக், நீ தானே அன்னைக்கு சொன்ன உன்னை நான் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன்னு, அதை வச்சு ஞாபகப்படுத்தி இதையெல்லாம் வாங்கினேன். நல்லா இருக்கா? அவன் சொன்னதில் முகம் சிவந்து அதற்கு பதில் சொல்லாமல், நான் போய் என்னுடைய ரூமில் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். அதுக்கு ஏன் அங்கே போகணும்? இங்கேயே இன்னொரு ரூம் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோ என்று சொல்லி உடை மாற்ற சென்றாள். பின் சிறிது நேரத்தில் வெளியே வரும்போது கௌசிக் அவள் உடைக்கு ஏற்ப அதே நிறத்தில் அணிந்திருந்தான். அதை பார்த்தவள், அப்போ முன்னாடியே பிளான் பண்ண மாதிரி இருக்கே என்று புருவம் ஏற்றி இறக்கி கேட்டாள். அவள் அருகில் வந்தான். அப்படிதான் வச்சுக்கோ என்று சொல்லி அவள் தலையில் ஒரு ஹெல்மெட்டை மாட்டிவிட்டான்.
எங்கே போகிறோம், இப்போ சொன்னால் நல்லா இருக்காது, நேரில் வந்து பாரு என்று சொல்லி முன்னே நடந்தான். மதியும் அவன் பின்னால் வெளியே வந்து பார்க்கும்போது தான் வேறு ஒரு பைக் இருப்பதை பார்த்து, இது உங்கள் பைக் இல்லையே, ஏம்மா சென்னையில் இருந்து கொடைக்கானல் வரை பைக்கில் அவ்வளவு தூரம் எல்லாம் என்னால் ஓட்ட முடியாது, இது தெரிஞ்சவங்க பைக்கு. ஆனால் இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் அவ்வளவு தூரம் பைக்கில் ஓட்டுருவாங்க தெரியுமா. ஆனால் என்ன பண்ணுறது, உங்களுக்கு தான் 30 வயசு ஆச்சு, கொஞ்சம் கஷ்டம்தான் என்று உதட்டில் சிரிப்பை அடக்கியபடி சொன்னாள். என்ன சொன்னேன், எனக்கு வயசு ஆயிடுச்சா என்று கடுப்புடன் கேட்டு அவள் அருகில் வந்தான். அவனை தாண்டி நடந்து பைக் அருகில் நின்றவள், ஐயோ ஜி, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவளை முறைத்து விட்டு, என்னோட ஸ்ட்ரென்த் உனக்கு இன்னைக்கு காட்டேன், அதையும் பார்க்கலாம் என்று கிண்டலாக சொல்லி சிரித்தாள். அதே கடுப்பில் பைக்கை எடுத்த கௌசிக்கை பார்த்த மதி, வாத்திக்கு கோபம் வந்துருச்சு போல என்று எண்ணி அவன் தோள் பிடித்து ஏறி அமர்ந்தாள். போகும் வழி எங்கும் கௌசிக் எதுவும் பேசவில்லை. அதை உணர்ந்த மதி தோள் மீது இருந்த கையை கீழே இறுக்கி பொறுமையுடன் அவனது இடுப்பில் கையை வைத்து அணைத்தபடி அவன் முதுகில் மேல் சாய்ந்தாள். அவளின் திடீரென செய்கையில் அரண்டு விழித்த கௌசிக் முகத்தில் இருந்த இறுக்கத்தை மறந்து முகமலர்ந்து அந்த அணைப்பில் சுற்றியிருந்த இடத்தை ரசித்தபடி பைக்கை துள்ளலாக ஓட்டினான். அவன் மீது சாய்ந்தபடி போகும் வழியெங்கும் இருக்கும் மரங்களை ரசனையுடன் பார்த்து வந்தாள். அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரு மலைப்பகுதியில் பைக்கை நிறுத்திய கௌசிக், இதுக்கு மேலே நாம் நடந்து போகணும் என்று சொன்னான். மதி இறங்கி அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள். சுற்றியும் காடு தான் இருந்தது. என்ன, இங்கு யாரும் அவ்வளவா வரமாட்டாங்களா? வருவாங்க, ஆனால் அதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்கணும் என்று சொல்லி முன்னேறி சென்றான். ஓஹோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு பர்மிஷன் வாங்குனீங்களா? அவள் சொல்வதை கேட்டு மனதில் நம்ம குடும்ப விவரம் எதுவும் தெரியாமல் இவ்வளவு வெகுளியா இருக்கிறா, ஆனால் இப்போ இவளை பற்றி சொன்னால் படிப்பு பாதிக்கும் என்று யோசித்து என்று சொல்லி நடந்தான். இன்னும் எவ்வளவு தூரம், கால் வலிக்குது தேவ் என்று சலிப்புடன் சொல்லி ஒரு கல் மீது அமர்ந்தாள். அவள் தேவ் என்று அழைப்பில் உற்சாகமாக, என்ன சொன்ன தேவ்? எப்பவும் மிஸ்டர் தேவுன்னு தானே சொல்லுவ? சாரி, மறந்து சொல்லிட்டேன். இல்லை, இந்த தேவ் கூட நல்லா இருக்கு, இப்படியே பேர் சொல்லி கூப்பிடு, எனக்கு ஓகே தான் என்று சொல்லி அவள் தோளை இடித்தான். மதி அவசரமாக, நோ நோ, அது தப்பு, புருஷனை பெயர் சொல்லி கூப்பிடக்கூடாது, மரியாதை தரணும்னு அம்மாச்சி சொல்லுவாங்க. ஓஹோ என்று மட்டும் சொல்லி கௌசிக் முன்னே நடந்தான். மிஸ்டர் தேவ், கொஞ்சம் இங்கே உட்காரலாம், கால் வலிக்குது என்று சொன்னால் கௌசிக் காதில் வாங்காதவன் போல் தொடர்ந்து நடந்தான். அதில் கடுப்பான மதி, யோ, எனக்கு கால் வலிக்குது என்று கத்தினாள். அவள் சொல்வதை கேட்டு திரும்பிய கௌசிக் இடுப்பில் கை வைத்து, என்ன மேடம், மரியாதை பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இப்போ என்ன யோ எல்லாம் வார்த்தை வருதே என்றான். என்று பல்லை இழித்த மதி, அது ஒரு ஃப்ளோவில் என்று சொல்லி சமாளித்தாள். பின் அவள் பக்கம் நடந்து வந்த கௌசிக் மெல்ல அவளை நெருங்கி நெற்றியில் இருந்த வேர்வையை ஒரு விரல் கொண்டு துடைத்து, என் கூட இருக்கும்போது மரியாதையெல்லாம் வேணாம், அது என்னமோ என்னைய உன்கிட்ட இருந்து பிரித்து காட்டுது குட்டிமா என்று மென்மையான குரலில் சொல்லி அவளை பூ போல் கையில் ஏந்தி நடக்க ஆரம்பித்தான். மதி அவன் கழுத்தில் மாலையாக போட்டு நிமிர்ந்து கண்கள் விரிய அவனது முகத்தை தான் ரசித்து பார்த்து கொண்டு இருந்தாள். இங்கு சென்னையில் ராஜி கல்லூரி முடிந்து குருவுடன் பார்க்கிங்கில் பேசிவிட்டு அவன் சென்றதும் அவளது பைக்கை எடுத்துக்கொண்டு யாருக்கோ கால் செய்து அங்கே எல்லாம் வராங்க தானே என்று கேட்டுவிட்டு கிளம்பினாள். அந்த பக்கம் வந்த கார்த்திக் அவள் பேசுவது கேட்டது. வீட்டுக்கு போகாமல் எங்கே போறா என்று யோசித்து அவனையும் அறியாமல் அவன் பைக்கை பின்னால் இருந்து ஃபாலோ செய்து கொண்டு இருந்தான். அவள் ஒரு பப்புக்குள் தான் சென்று இருந்தாள். அதை பார்த்து கோபமான கார்த்திக், காலேஜ் விட்டு வீட்டுக்கு போகாமல் எங்கே எல்லாம் போறா பாரு என்று நினைத்து அவனது உடையை பார்த்தான். அது அந்த இடத்திற்கு சரிப்பட்டு வராது என்று யோசித்து அவசரமாக அங்கு அருகில் இருந்த துணிக்கடைக்கு சென்று ஷர்ட், அதன் மேல் அணிய ஒரு லெதர் ஜாக்கெட்டை அணிந்து ஜீன் பேண்ட் போட்டு கொண்டான். இவளால் இப்போ 5000 தண்டம். அவனும் பணம் கட்டி பாஸ் வாங்கி உள்ளே சென்றான். அங்கு ஆண்கள் பெண்கள் ஒன்றாக ஆடி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவன் கண்களோ ராஜ் எங்கு என்று தேடினான். அவளோ அவளது பள்ளி மாணவர்களுடன் குடித்து கொண்டிருந்தாள். அதிலும் அவள் மேல் ஒருவன் கை போட்டு பேசுவது கார்த்திக்கு கோபத்தை மேலும் அதிகரித்தது. அவன் 2 வருடத்திற்கு முன்பு வரை பார்த்த ராஜ் இவள் இல்லை. அவள் யாரிடமும் அதிகம் பேச மாட்டாள். ஆனால் இப்பொழுது இவள் செய்வது எல்லாம் புதிதாக இருந்தது. அவனுக்கு தெரியும், அவள் மனதை காயப்படுத்தி இருக்கிறான். ஆனால் அதையெல்லாம் அவள் நல்லதுக்கு தானே என்று எண்ணி ஒரு பெருமூச்சு விட்டு ஒரு ஓரமாக அமர்ந்து அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்தான். கௌசிக்கிடம் அன்று குடிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொன்னதால் குடிக்காமல் ஜூஸ் குடித்து ராஜை பார்த்து கொண்டு இருந்தான். அதே சமயம் ராஜும் அவளது நண்பர்களுடன் நடனமாட சென்றார்கள். அப்பொழுது அங்கு வந்த ஒருவன் ராஜு தோள் மீது கை வைத்து அவனுடன் ஆட அழைத்தான். ராஜியும் மயக்கத்தில் சிரித்துவிட்டு புதியனுடன் ஆட ஆரம்பித்தாள். அவன் அவளை தவறான இடங்களில் கை தொட சென்றதை பார்த்த கார்த்திக் வெறியாகி அங்கு நடனம் ஆடும் இடத்திற்கு வந்தவன் அவனை பின்னால் இருந்து இழுத்து ஓங்கி மூக்கில் குத்தி இருந்தான்.
அவன் அவனை கோபமாக பார்த்தான். அதை கண்டு கொள்ளாத கார்த்திக் இன்னொரு வாட்டி அவன் மேலே தொட நினைச்ச கொன்னுடுவேன் என்று கண்கள் சிவக்க சொன்னவன் ராஜி பக்கம் திரும்பினான். அவளோ மயக்கத்தில் வேறு பக்கம் திரும்பி ஆடிக்கொண்டு இருந்தாள். தலையில் அடித்து கொண்ட கார்த்திக் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி இருந்தான். அவன் முன்னால் வந்த ராஜின் நண்பர்கள், யார் நீங்கள், எதுக்கு என் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போறீங்க என்று ஒருவன் கேட்டான். நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? ஒருத்தன் இவன் மேலே தப்பாக கை வைக்க பார்க்குறான், அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்க. உங்களை எல்லாம் சொல்லி என்ன யூஸ்? எல்லாம் இவளை சொல்லணும் ஃப்ரெண்டுன்னு. உங்களை நம்பி வரா பாரு, இவன் அண்ணன் என் ஃப்ரெண்டு தான், வேணும்னா டிஎஸ்பி அமர்கிட்ட போய் கேளுங்க என்று மிரட்டும் தொனில் சொல்லி சென்றான். அவன் சொன்னதில் அரண்டு போன ராஜியின் நண்பர்கள் அந்த புதியவன் பக்கம் திரும்பி, சார் நீங்கள் சொன்ன மாதிரி சொல்லி ராஜியை கூப்பிட்டோம். ராஜ் அண்ணன் ஃப்ரெண்டு எங்களை போலீஸில் பிடிச்சு கொடுத்துருன்னு மிரட்டுறாரு, கடைசியில் எங்களை பிரச்சனையில் மாட்டி விடாதீங்க என்று சொல்லி சென்றார்கள். அங்கு புதிதாக வந்து இருந்தவன் ரீகன் தான். அவனுக்கு ராஜி மதியின் நெருங்கிய தோழி என்று அன்றே தெரிந்து கொண்டான். அதனால் ராஜி வழக்கம்போல் வரும் அப்பில் அவளது நண்பர்களுக்கு சிலருக்கு பணத்தை தந்து அவளை வர வைக்க சொல்லி இருந்தான். எப்படியாவது ராஜியை நெருங்கி அவளை கைக்குள்ளே போட்டு கொண்டால் மதி பக்கம் ஈஸியாக செல்லலாம் என்று ஐடியா தீட்டி இருந்தான். அதற்குள் கார்த்திக் வந்து ராஜியை அங்கு இருந்து அழைத்து சென்று இருந்தான். இந்த ஜோக்கர் எங்கிருந்து வந்தான்? அதுவும் என்ன அடிச்சிட்டு போறான்? கம்பெனி எல்லாம் போனதிலிருந்து எதுவும் சரியில்லை என்று நினைத்து கடுப்புடன் அங்கிருந்து கிளம்பினான். இங்கு கார்த்திக் கையில் இருந்து குதித்த ராஜ் விரல் நீட்டி, மயக்குதே, ஹே நீ ஏன்டா என்னைய அங்கிருந்து கூட்டிட்டு வந்த? நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போகணும் என்று அவனை கடந்து போக போனால் அதில் இன்னும் கடுப்பான கார்த்திக் அவள் கையை பிடித்து ஓங்கி அவளை ஒரு அறை விட்டு இருந்தான். அதில் கன்னத்தில் கை வைத்து அவனை பார்த்தாள். அதில் சற்று ஆசுவாசமான கார்த்திக், அறிவு இருக்காடி? அவங்கள உன் ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் காலேஜில் தான் மதி, குரு, கணேஷ் இருக்காங்கல்ல, அவங்க கூட எங்கேயாவது போகலாம்ல? இவங்களும் இவங்க கேரக்டரும் ஒன்றும் சரியில்லை. பார்த்த முதல் நாளே பார்த்ததுமே அவங்களை பற்றி எனக்கு தெரியுது, ஆனால் உனக்கு புரியல. என்னை நக்கலாக பார்த்தவள், அப்போ இவ்வளோ வருஷம் பார்க்குற என்னைய பற்றி உனக்கு ஒன்றும் புரியாமலா இருக்கும் என்றாள். அதில் சற்று தடுமாறியவன், வா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி முன்னால் நடந்தான். என் வீட்டுக்கு போக எனக்கு வழி தெரியும், கண்டவங்க வந்து கரிசனம் காட்ட வேண்டாம் என்று தடுமாறி அவளது பைக்கு நிற்கும் இடத்திற்கு சென்றாள். அதில் பொறுமை இழந்த கார்த்திக் அவனது ஃபோனை எடுத்து அமருக்கு கால் செய்து மப்பில் நடந்ததையெல்லாம் முழுவதும் கூறினான். அவன் பேசுவதையெல்லாம் கேட்ட ராஜ் அவனை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். பக்கம் வந்த கார்த்திக்கு, இந்த அமர் உன்கிட்ட பேசணும்னு சொல்கிறான் என்று கொடுத்தான். அவனை முறைத்து விட்டு ஃபோனை வாங்கி காதில் வைத்தாள். அந்த பக்கம் இருந்த அமர், ஹே பிசாசு, உன்னை தான் பப்புக்கு போகக்கூடாதுன்னு அன்னைக்கே சொன்னல. அன்னைக்கு நான் அம்மா அப்பா கிட்ட சொல்லலை, ஆனால் இன்னைக்கு சொல்ல தான் போகிறேன். ஒழுங்கா கார்த்திக் கூட வீட்டுக்கு வந்து சேரு என்று அதட்டும் குரலில் சொல்லி வைத்தான். வேறு வழி இல்லாமல் அவன் பிடித்திருந்த ஆட்டோவில் அவனுடன் ஏறி அமர்ந்ததும் மயக்கத்தில் தூங்கிவிட்டாள். அவள் தலை அங்கும் இங்கும் ஆடுவதை பார்த்து அவன் தோள் மீது சாய்த்து கொண்டான். சிறிது நேரத்தில் ராஜியின் வீடு வந்துவிட்டது. வீட்டு வாசலில் அமர் இரவு உடை அணிந்து நின்று இருந்தான். ஆட்டோ வருவதை பார்த்து அங்கு வந்த அமர் உள்ளே உறங்கி இருந்த ராஜியை கையில் ஏந்தி கொண்டவன், என் கூட உள்ளே வா கார்த்திக் என்று சொல்லி ராஜியை தூக்கி கொண்டு அவளது அறையில் படுக்க வைத்துவிட்டு ஹாலுக்கு வந்தான். கார்த்திக் பக்கம் வந்த அமர், தேங்க்ஸ்டா கார்த்திக், அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்ததுக்கு. இட்ஸ் ஓகேடா, ஆனால் எனக்கு ஒரு உண்மையை சொல்லு, உனக்கு தான் பப்புக்கு போகிற பழக்கம் இல்லையே, அங்கே எப்படி நீ போன என்று கேட்டான். அது என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வர சொல்லியிருந்தான், அதான் என்று ஏதோ உளறி விட்டு நான் போகிறேன்டா, டைம் ஆச்சு என்று சொல்லி அங்கிருந்து நழுவ பார்த்தான். அவன் தோளை தொட்ட அமர், எனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் ஏன் அவளை வேண்டாம்னு சொல்கிற என்றான். அவனை திரும்பி பார்த்துவிட்டு அந்த பங்களா போன்ற வீட்டை பார்த்துவிட்டு பொறுமையாக சிரித்த கார்த்திக், ப்ளீஸ் அமர், இப்போ இதை பேச வேண்டாம், அவள் படிப்பு முடியட்டும் என்று வேதனை நிறைந்த குரலில் சொன்னான். சரி உன் இஷ்டம், ஆனால் என் தங்கச்சி ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத என்று சொன்னான். அதற்கு பதில் எதுவும் சொல்லாத கார்த்திக், அங்கிள் ஆண்டி கிட்ட இன்னைக்கு நடந்ததை எதுவும் சொல்லாத, அவளை தான் திட்டுவாங்க என்றான். ஓகே சொல்லலை, நானும் சும்மா தான் அவளை மிரட்ட அப்படி ஃபோனில் சொன்னேன் என்று புன்னகையுடன் சொன்னான். அப்புறம் இன்னும் வாணியை நினைச்சிட்டு இருக்காத, அவள் உனக்கு கரெக்டானவ இல்லை என்று சொல்லி அங்கிருந்து கார்த்திக் சென்றான். அவன் சொல்லி சென்றதை நினைத்து பார்த்த அமருக்கு கல்லூரியில் நடந்த நிகழ்வு எல்லாம் கண்முன் வந்து சென்றது. அமர், கௌசிக் மற்றும் கார்த்திக் கல்லூரியில் நெருங்கிய நண்பர்கள். அவர்கள் 2ஆம் வருடம் படிக்கும்போது வாணி அந்த கல்லூரிக்கு புதிதாக வந்து சேர்ந்தாள். அவள் அழகில் அங்கு இருந்த பல மாணவர்கள் மனதை கவர்ந்து இருந்தாள். அதே சமயம் வாணி வேண்டுமென்று அமரிடம் வந்து தானாக பேசி பழக ஆரம்பித்தாள். அவனுக்கும் நாட்கள் செல்ல செல்ல வாணி மீது அதீத காதல் மலர்ந்தது.
அவன் தன்னுடைய காதலை சொல்லிவிட வேண்டும் என்ற முடிவில் இருந்தாள். அப்பொழுதுதான் அவள் அமர் என்னை ஃபோட்டோ எடுத்துத்தா, நான் ஃபேஸ்புக்கில் போடணும் என்று சொல்லி அவளது ஃபோனை தந்து இருந்தாள். அவனும் யதார்த்தமாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எல்லாம் சரியா இருக்கிறதா என்று அவளது ஃபோட்டோவை சரிபார்த்துவிட்டு அவளுக்கு தரலாம் என்று அவளது கேலரியை பார்த்தான். அதில் கௌசிக் ஃபோட்டோவை பார்த்து அதிர்ந்து முகத்தை சாதாரணமாக வைத்து, ஏன் வாணி கௌசிக் ஃபோட்டோ வச்சிருக்க என்று கேட்டே விட்டான். அப்பொழுதுதான் அவள் தன்னை நெருங்கி பேசி கௌசிக் அருகில் செல்லலாம் என்று யோசித்து இருக்கிறாள் என்று புரிந்தது. அன்றிலிருந்து இன்று வரை அது ஆறாத வடுவாகி போனது. என்னதான் பெரிய போலீஸ் ஆபீசராக இருந்தாலும் முதல் காதல் தோல்வி மனதில் இருந்து மறையவில்லை. இருந்தும் அவனுக்கு கௌசிக் மீது பொறாமை இல்லை. வாணி காதலிப்பதை பற்றி கௌசிக்கிடம் சொன்னான். ஆனால் கௌசிக் எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிடு என்று உறுதியான முடிவுடன் சொல்லிவிட்டான். அதை வாணியிடமும் சொல்லியும் அவள் இத்தனை வருடம் ஆகியும் கௌசிக்கை விடாமல் சுற்றி கொண்டு இருக்கிறாள். அவளை மறக்க நினைக்கும் போதுதான் வாணியை அடிக்கடி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இதையெல்லாம் நினைத்து பார்த்து இனியும் இப்படி இருந்தால் எனக்கு நல்லதில்லை என்று எதையோ யோசித்து அவனது அறைக்கு சென்றான். இங்கு கொடைக்கானலில் கௌசிக் அவளை தூக்கி கொண்டு நடந்து ஒரு இடத்தில் நின்று இருந்தான். என்னாச்சு, நடக்க முடியலையா? அவ்வளோ வெயிட்டாவா இருக்கேன்? இதுக்கு தான் சொன்னேன் உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு என்று கிண்டலாக சொன்னாள். அவளை முறைத்த கௌசிக், நம்ம வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம் என்று சொல்லி அவளை இறக்கிவிட்டான். அப்பொழுதுதான் அந்த இடத்தை சுற்றி பார்த்தாள். சுற்றியும் அடர்ந்த மரங்கள், அங்கு பாறைகளின் நடுவில் நீர் ஊற்றிருந்தது. அதன் பக்கத்தில் மரத்தில் ஆன ஒரு அடுக்குமாடி வீடு ஒன்று இருந்தது. அதையெல்லாம் கண்கள் விரிய ஆச்சரியமாக பார்த்தாள். வாவ், சூப்பர், செம்ம, இவ்வளவு அழகா இருக்கு என்று சொல்லி உற்சாகமாக குதித்து கௌசிக்கை பார்த்தாள். அவனும் அவளை கண்டு கொள்ளாமல் வேறு எங்கே திரும்பி நின்று கொண்டு இருந்தான். அதை பார்த்த மதிக்கு அப்பொழுதுதான் அவனை கிண்டல் செய்தது நினைவு வர அவன் கையை பிடித்தாள். அடுத்த நொடி அவள் கையை தட்டிவிட்டான். உன் வாய் தான் உனக்கு கெட்டது பண்ணுது மதி என்று தன்னைத்தானே திட்டி, சாரி, சும்மா சொன்னேன். உங்களுக்கு வயசானாலும் சும்மா நச்சின்னு ஹீரோ மாதிரி தான் கெத்தா இருக்கீங்க என்று சொன்னாள். அவன் அப்பொழுதும் திரும்பாமல் இருப்பதை பார்த்து அன்று பாட்டி கணவனின் எப்படியெல்லாம் அழைக்க வேண்டும் என்று சொன்னதை நினைவு வந்து அவள் மனதில் இருந்து உயிர் உருகும் குரலில், தேவுமாமா என் கூட பேசுங்க என்று கொஞ்சும் குரலில் அழைத்தாள். அதில் சற்றென்று அவள் பக்கம் திரும்பிய கௌசிக் அவளை இடையின்றி இருக்க அணைத்து இருந்தான். கௌசிக் சற்றென்று அணைத்ததும் ஒன்றும் புரியாமல் விழித்தவள் அவனை விலக்கிவிட நினைக்காமல் அவன் முதுகை வருடி கொடுத்து கொண்டு இருந்தாள். சில நிமிடங்கள் அப்படியே இருந்தவன் மெல்ல அவளிடம் இருந்து விலகி அவள் முகத்தை கையில் ஏந்தி, குட்டிமா, திரும்ப இந்த மாதிரி கூப்பிடு என்று கெஞ்சலுடன் கேட்டான். அவனை சீண்ட எண்ணி எப்படி கூப்பிடணும் என்று புரியாமல் போல் கேட்டாள். நடிக்காத, புதுசா எப்பவும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டே அந்த மாதிரி கூப்பிடு என்றான். ஓஹோ, அப்படி கூப்பிடணுமா என்று கேட்டு அவனை நெருங்கி கிசுகிசுப்பான குரலில், சொல்ல முடியாது என்று சொல்லி ஓடினாள். நீ சொல்கிற வரைக்கும் விட போகிறது இல்லை என்று சொல்லி அவளை பின்னால் துரத்தினான். முடிஞ்சா என்னைய பிடிங்க என்று சொல்லி அங்கிருந்து நீர் ஊற்று பக்கம் ஓடினாள். பார்த்து பாறையெல்லாம் பாசி பிடிச்சு இருக்கு, வலிக்கு விட்டுடும் என்று கத்திக்கொண்டு பின்னால் ஓடினான். அவள் திரும்பி சிரித்து கொண்டே என்ன என்று சொல்லி பின்னால் கால் வைத்த நொடி பாறை வலிக்கு தண்ணீரில் தொப்பென்று விழுந்து வெளியில் எட்டி பார்த்தாள். அதை பார்த்து சத்தமாக சிரித்தாள். கௌசிக், வலிக்கு விட்டுடும்னு சொன்னேன்ல, கேட்டியா? எல்லாம் உன்கிட்ட இருக்கிற கொழுப்பு என்று சொல்லி பாறை மேல் கால் வைத்து கிண்டலாக சொல்லி சிரித்தான். அவனை முறைத்து விட்டு, அதான் முழுசா நனைஞ்சிட்டனே, தண்ணியில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன் என்று சொல்லி தண்ணீரில் நீந்த ஆரம்பித்தாள். ஹே மதி, வேணா வெளியே வா, இது நம்ம ஊர் இல்லை, கொடைக்கானல். இந்த தண்ணியில் இன்னும் குளிரும், தலையில் கட்டு வேற போட்டு இருக்க, அதான் சொன்னீங்களே எனக்கு கொழுப்பு அதிகம்னு, தண்ணியில் குளிச்சு கரைச்சிட்டு வரேன் என்று அவனுக்கு பல்பு காட்டி நீந்த ஆரம்பித்தாள். இவள் இதற்கு மேல் வெளியே வரமாட்டாள் என்று தெரிந்த கௌசிக் ஒரு பெரிய பாறை மீது அமர்ந்து அவள் சந்தோஷமாக தண்ணீரில் நீந்துவதை பார்த்து ரசித்து கொண்டு இருந்தான். இப்படியாக அரை மணி நேரம் கடந்தது. இதற்கு மேல் விட்டால் அவளுக்கு காய்ச்சல் வரும் என்று பயந்து, ஹே மதி, வெளியே வாடி, ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்கக்கூடாது என்று கத்தினான். அவன் சொன்னது காதில் கேட்டாலும் அவனை கண்டு கொள்ளாமல் தண்ணீரில் விளையாடி கொண்டிருந்தாள். அதில் கடுப்பான கௌசிக் இவளை என்று முணுமுணுத்து, சரி இங்கேயே இரு, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், இங்கே அதிகமாக நீர் பாம்பு எல்லாம் வரும் என்று சொல்லிவிட்டு அங்கு இருக்கும் மர வீட்டை நோக்கி நடந்தான். அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து வேகமாக தண்ணீரை விட்டு வெளியே வந்து அவளது சுவை கையில் எடுத்து கொண்டு அவன் பின்னால் ஓடி வந்தாள்.
முன்னால் நடந்தபடி சிரித்து, எனக்கு தெரியும் உனக்கு பாம்புன்னா பயம்னு என்று மனதில் நினைத்துவிட்டு திரும்பும் நேரம் நேரடியாக ஓடி வந்து அவன் நெஞ்சில் விழுந்து இருந்தாள். அவள் முழுவதும் ஈரமாக இருந்ததால் அவன் உடை மீதும் ஈரம் படிந்தது. அவளை அப்பொழுதுதான் நன்றாக பார்த்தான். அவளது நீளமான முடி நன்கு நனைந்து ஈர மழைத்துளி போல் சொட்டி கொண்டு இருந்தது. முகம் முழுவதும் தண்ணீரும் கண்களில் பூசியிருந்த கண்மை அழிந்து இருந்தது. அவள் உதட்டை பார்த்தவனுக்கு என்னமோ செய்வது போல் இருந்தது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி மாதிரியே தொலைந்தேனடி உன்னில் நான் ஸ்டோரி சூப்பராக இருக்கும். அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.